Good morning students. In class என்ன பார்க்கலாம்னா Faraday's first experiment. ஓகே, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணியிருக்காரு, அதுலேருந்து அவரோட அப்சர்வேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத மட்டும் பார்க்குறோம். இந்த செட்டப் வந்து ஒரு காயில் இருக்குது. அந்த காயிலுக்கு அக்ராஸாக எனக்கு ஒரு கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்காரு. அவ்வளோதான். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு பார் மேக்னெட் வச்சுருக்காரு. இந்த சைடு நார்த் போல், இந்த சைடு சவுத் போல். ஓகே, இப்போ இனிஷியலாக கேல்வனோமீட்டர் நல் டிஃப்ளெக்ஷனை இந்த பார் மேக்னெட் வந்து அட்ரஸ்ட்டு ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. இப்போ எனக்கு நோ டிஃப்ளெக்ஷன் இந்த கேல்வனோமீட்டர் இனிஷியல் பொசிஷன். நெக்ஸ்ட்டு இந்த பார் மேக்னெட்டை வந்து இந்த காயிலுக்குள்ளே நான் இன்சர்ட் பண்ணுறேன். காயிலுக்குள்ளே இன்சர்ட் பண்ணும்போது ஒரு மொமெண்ட்ரி டிஃப்ளெக்ஷன் டுவர்ட்ஸ் த ரைட் எனக்கு கிடைக்குது. ஓகே, அப்போது இதில் நான் அப்சர்வ் பண்ணுற கரண்ட் வந்து அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது. ஓகே, தேர்ட் கேஸில் இந்த மேக்னெட்டை உள்ளே இன்சர்ட் பண்ணும்போது டிஃப்ளெக்ஷன், இந்த மேக்னெட்டை உள்ளுக்குள்ளேயே வச்சிட்றேன், இந்த காயிலுக்குள்ளேயே வச்சிட்றேன். எந்த மூமெண்ட்டும் கிடையாது, காயிலுக்குள்ளே மேக்னெட்டை அப்படியே வச்சிடறேன். அப்போ எனக்கு ஜீரோ டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. ஓகே, இப்போ இந்த மேக்னெட்டை வெளியில் புல் பண்ணுறேன் அவே ஃப்ரம் த காயில். புல் பண்ணும்போது ஐ அப்சர்வ் அ டிஃப்ளெக்ஷன் இந்த ஆப்போசிட் சைடு, லெஃப்ட் டிஃப்ளெக்ஷன் ஆகிடுது. ஓகே, இப்போ கரண்ட்டோட டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸ். இப்போ அடுத்த கேஸில் அதே மேக்னெட்டை பட் வித் ஹையர் ஸ்பீடை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு டிஃப்ளெக்ஷனோட ரேட் வந்து லார்ஜர் ஸ்கேல். சரியா, இங்கே மொமெண்ட்ரி டிஃப்ளெக்ஷன் தான், இங்கே ஒரு லார்ஜர் டிஃப்ளெக்ஷன் கிடைக்குது. கரண்ட் வந்து அப்போர்ட் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ நான் போல்ஸை வந்து ரிவர்ஸ் பண்ணுறேன். தட் இஸ் சவுத்தை நார்த்தாக மாற்றும்போது இன்சர்ட் பண்ணும்போது எனக்கு கரண்ட்டோட டைரக்ஷனும் மாறிடுது, டிஃப்ளெக்ஷனோட டைரக்ஷனும் மாறிடுது. இதுதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டோட அப்சர்வேஷன். when magnet is kept stationary, no deflection. Magnet is kept inside the coil without any movement, no deflection. ஓகே, இப்போ மேக்னெட்டை டுவர்ட்ஸ் த லெஃப்ட்டோ அல்லது உள்ளே இன்சர்ட் பண்ணும்போதோ இல்லை வெளியில் எடுக்கும்போதோ எனக்கு டிஃப்ளெக்ஷன் வருது. when north and south of the magnet is kept like this. ஓகே, இது போல நான் ரிவர்ஸ் பண்ணேன் அப்படின்னா டிஃப்ளெக்ஷன் அப்சர்வ் பண்ணுறேன், ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில். ஓகே, the speed with which I am inserting the magnet is more அப்படின்னா I observe a larger deflection. இதான் வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட். இப்போ செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு பேட்டரிக்கு பக்கத்தில் ஒரு கீ கனெக்ட் பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு காயில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கு பக்கத்துலேயே ஒரு காயில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அக்ராஸாக ஒரு கேல்வனோமீட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த இடத்த வந்து நான் ப்ரைமரி சர்க்யூட்னு சொல்கிறேன், இந்த இடத்த வந்து செகண்டரி சர்க்யூட்னு சொல்கிறேன். இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐபின்னு நோட் பண்ணிக்கிறேன், இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து ஐஎஸ் நோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இந்த கீயை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணோடனே எனக்கு கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்குது காயிலில் பாஸ் ஆகும்போது ஐ அப்சர்வ் டிஃப்ளெக்ஷன் இன் தி கேல்வனோமீட்டர். இந்த சர்க்யூட்டில் கீ க்ளோஸ் பண்ணி பேட்டரியிலேருந்து கரண்ட் ஃப்ளோ ஆகிது இந்த காயிலில். அப்போது செகண்டரி சர்க்யூட்டில் எனக்கு கேல்வனோமீட்டரில் ஒரு டிஃப்ளெக்ஷன் இருக்குது, அந்த இடத்துல ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போ ஆஃப்டர் சம் டைம் இந்த கரண்ட் ரீச்சஸ் அ ஸ்டெடி வேல்யூ. ஓகே, ஸ்டெடி கரண்ட் இந்த காயிலில் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சு அல்லது இந்த சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த இடத்துல எனக்கு மறுபடியும் ஜீரோ டிஃப்ளெக்ஷன் வந்துடுது. ஓகே, இப்போ செகண்ட் கேஸு இந்த கீ வந்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ சர்க்யூட் பிரேக் ஆகி there will not be any current flow இந்த சர்க்யூட்டை. ஆனால் இம்மீடியட்டாக ஜீரோக்கு வராது. ஓகே, இதை ஓப்பன் பண்ண உடனே இதில் இருக்கிற கரண்ட் வந்து ஸ்லோவாக டிஸ்சார்ஜ் ஆக ஆரம்பிக்கும். the moment இந்த கீ வந்து ஓப்பன் ஆன உடனே ஐ அப்சர்வ் அ கரண்ட் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, டிஃப்ளெக்ஷனும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. ஆஃப்டர் சம் டைம் when there is no current in the circuit I observe zero deflection. ஓகே, இதுதான் ஃபேரடேஸோட ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட்டு. நம்ம என்ன இன்ஃபரன்ஸ்க்கு வரோம்னா, ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது இந்த காயிலில். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸனால் எனக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுது. அந்த இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னால எனக்கு ஒரு கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, இந்த இஎம்எஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப்னு சொல்கிறேன், கரண்ட் வந்து இன்டியூஸ்டு கரண்ட்டுன்னு சொல்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பார்த்தோம்னா,
இந்த மேக்னெட்டை இந்த காயிலுக்குள்ளே கொண்டு வரேன். ஓகே, இந்த காயிலுக்குள்ளே கொண்டு வரும்போது நமக்கு தெரியும் இந்த மேக்னெட் இருந்ததுன்னா அதுக்கு சரௌண்டிங்காக வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் இருக்கும். இப்போது ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு அப்படின்னா எனக்கு இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாமே வந்து இந்த காயிலுக்குள்ளே இன்சர்ட் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸில் இருக்கும்போது எனக்கு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வந்து இஸ் லெஸ்ஸாக. இன்னும் நியர்பை பொசிஷனுக்கு இந்த மேக்னெட்டை கொண்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஃப்ளக்ஸ் லிங்க்டு வந்து மோர். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு லிங்க்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இட் இன்டியூசஸ் அன் இஎம்எஃப் இன் த காயில். ஓகே, இந்த இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகிறதுனால எனக்கு இதில் ஒரு கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது. இப்போ அட் த சேம் டைம் அந்த மேக்னெட் வந்து ரிசீட் பண்ணுறேன். அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு, ஓகே, இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகும். ஸோ ஃப்ளக்ஸ் லிங்க்டு வந்து காயிலில் டிக்ரீஸ் ஆகுது. இது எனக்கு ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுது. இந்த டிக்ரீஸ் இன் ஃப்ளக்ஸ் வந்து ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் பண்ணுது, ஆனால் ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்டியூஸ் பண்ணுது. ஓகே, இன்டியூஸ்டு கரண்ட்டு அதுவும் ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. ஓகே, இதுலேருந்து நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோன்னா காயிலுக்கும் மேக்னெட்டுக்கும் இடையில ஏதாவது ஒரு ரிலேட்டிவ் மூமெண்ட்டை, அதாவது ஒன்று ஒன்று பக்கத்தில் கொண்டு வரதோ இல்லை ஒரு டிஸ்டன்ஸில் மூவ் பண்ணுறதோ, அந்த மாதிரி ஒரு ரிலேட்டிவ் மூமெண்ட் இருந்தது அப்படின்னா எனக்கு கேல்வனோமீட்டரில் டிஃப்ளெக்ஷன் இருக்குது. அதர்வைஸ் இட் ஷோஸ் நல் டிஃப்ளெக்ஷன். ஃபேரடே செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். கீ க்ளோஸ் பண்ணுறேன். இங்கே கரண்ட் ஃப்ளோ ஆரம்பிக்குது. இது வந்து ப்ரைமரி காயில்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல நிறைய நமக்கு தெரியும் ஒரு கரண்ட் கேரிங் கண்டக்டர்னாலே அது சரௌண்டிங் வந்து மேக்னெட்டிக் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும். இப்போ கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இன்னும் கொஞ்சம் இந்த செகண்டரி காயிலுக்குள்ளே போகுது. மேக்னெட்டிக் லைன்ஸ் வந்தாலே அந்த இடத்துல எனக்கு வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ் ஆகிறதுனால எனக்கு செகண்டரி காயிலில் ஒரு கரண்ட் பாஸ் ஆகுது. இந்த ப்ரைமரி காயிலில் உள்ள கரண்ட்டை, இந்த கரண்ட் வந்து ஒரு ஸ்டெடி வேல்யூ ரீச் ஆயிடுச்சு அப்படின்றது, ஐஎஸ் வந்து டிஸப்பியர் ஆகிடுது. ஓகே, கீயை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன் அப்படின்னா இதில் போகிற கரண்ட் வந்து வேல்யூ குறைய ஆரம்பிக்கும். ஐபி வேல்யூ குறையும் போது எனக்கு இந்த மேக்னெட்டிக் சரௌண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எல்லாமே குறையும். இந்த ஃபீல்டு லைன்ஸ் குறையும் போது இதுக்குள்ளே உள்ள செகண்டரி காயிலில் போகிற கரண்ட்டும் ரெடியூஸ் ஆகிரும். ஓகே, இது கம்ப்ளீட்டாக டிஸ்சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின் போது எனக்கு இந்த வேல்யூ வந்து 0க்கு ரீச் ஆகிடும். இந்த ப்ரைமரி கரண்ட்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் மட்டும் எனக்கு செகண்டரி கரண்ட்டில் இருக்குது. அதாவது இனிஷியலாக கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு செகண்டரி காயிலில் கரண்ட்டு அப்சர்வ் ஆகுது. ஸ்டெடியாக ரீச் பண்ணும்போது 0க்கு வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த கீ ஓப்பன் பண்ணும்போது இந்த சர்க்யூட் பிரேக் ஆகுது. பிரேக் ஆகும்போது எனக்கு ஒரு டிஃப்ளெக்ஷன் அப்சர்வ் பண்ணுறேன், அதை கரண்ட் அப்சர்வ் பண்ணுறேன். ஆஃப்டர் சம் டைம் current becomes 0, IS becomes 0. Okay, thank you students.